வணக்கம். வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் 4ஆம் பாகம். சிதைந்த கனவு. அத்தியாயம் 20. நிலவில் நண்பர்கள். வானக்கடலில் மிதந்த பூரண சந்திரன் பால் நிலவை பொழிந்து இந்த மண்ணுலகத்தை மோகன பொன்னுலமாக செய்து கொண்டிருந்த இரவில் வடவெண்ணை நதியானது அற்புத காட்சியை அளித்துக் கொண்டிருந்தது. முதல் நாள் இரவு அதே நேரத்தில் இந்த நதியை பார்த்திருந்தோமானால் சலசலவென்று இனிய ஓசையோடு அம்மாநதியில் ஓடிய தண்ணீர் பிரவாகம் உருக்கிய வெள்ளியைப் போல் தகதகவென்று பிரகாசிப்பதையும், நாலாபுறமும் ககனவட்டம் பூமியை தொட்டு ஒன்றாகும் வரம்பு வரையில் பூரண அமைதி குடிகொண்டிருப்பதையும் கண்டிருப்போம். அந்த இயற்கை அமுத காட்சியின் இன்பத்தில் மெய்மறந்திருப்போம். பிரவாகத்தை ஒட்டி விரிந்து பறந்து கிடக்கும் வெண்மணலிலே படுத்துக்கொண்டு, ஆஹா, இது என்ன அற்புத உலகம்! இவ்வுலகத்திலே ஒருவன் அடையக்கூடிய ஆனந்தம் சொர்க்கலோகத்திலே தான் கிடைக்குமா என்று வியந்திருப்போம். ஆனால் இன்றிரவோ அந்த வடவெண்ணை நதித்துறையானது மகத்தான அல்லோகலத்துக்கு உள்ளாகியிருந்தது. கணக்கற்ற யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் அந்த நதியை அப்போது கடந்து கொண்டிருந்தன. யானைகள் அணிந்திருந்த தங்க முகப்படாங்களும் அவற்றின் தந்தங்களுக்கு அணித்திருந்த வெள்ளி பூண்களும் இயற்கையிலேயே அழகுடைய புறவிகளுக்கு பூட்டியிருந்த நானாவித ஆபரணங்களும், ரதங்களின் தங்க தகடு வேய்ந்த விமானங்களும் வெண்ணிலவில் பலபலவென்று ஜொலித்தன. யானைகள் குதிரைகள் எல்லாம் வரிசை வரிசையாக ஏக காலத்தில் நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் நதியை அடைத்துக் கொண்டு நீர்ப்பிரவாகத்தை கடந்த போது ஏற்பட்ட ஓசை பெருங்காற்றடிக்கும் போது அலைவீசி குமுறும் சமுத்திரத்தின் பேரிரைச்சலை ஒத்திருந்தது. அக்கரையில் கண்ணு கெட்டிய மட்டும் காலாட்படையை சேர்ந்த வீரர்கள் காணப்பட்டனர். அவர்களுடைய கையிலே பிடித்திருந்த கூரிய வேல்கள் அசைந்த போதெல்லாம் மின்வெட்டின் ஒளி தோன்றி கண்ணை பறித்தது. அந்த வீரர் கூட்டத்துக்கு இடையிடையே ஆயிரக்கணக்கான ரிஷப கொடிகள் இளங்காற்றில் பறந்து படபடவென்று சப்தித்துக் கொண்டிருந்தன. இந்த கரையில் நதித்துறைக்கு சற்று தூரத்தில் ஒரே ஒரு கூடாரம் மட்டும் காணப்பட்டது. கூடாரத்துக்கு பக்கத்தில் புல்தரையில் விரித்திருந்த ரத்தின கம்பளத்தின் மேல் யாரோ 4 பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையை தட்டி கூப்பிட்டால் கேட்கக்கூடிய தூரத்தில் 10-12 வீரர்கள் கையில் நீண்ட வேல்களுடனும் வாள்களுடனும் சர்வ ஜாக்கிரதையுடன் காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள். இதில் இருந்து ரத்தன கம்பளத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் பெரிய அந்தஸ்து படைத்த முக்கியஸ்தர்கள் என்று ஊகிக்கலாம். அருகில் சென்று பார்த்தோமானால் நமது ஊகம் உண்மை என்பதை காண்போம். அந்த 4வரும் மாமல்ல சக்கரவர்த்தி, சேனாபதி பரஞ்சோதி, வேங்கி அரசன் ஆதித்தவர்மன், ஒற்றத் தலைவன் சத்ருக்கணன் ஆகியவர்கள் தான். வேங்கி அரசன் ஆதித்தவர்மன் மாமல்லருடைய தாயாதி சகோதரன், அதாவது சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் சகோதரன் வம்சத்தில் வந்தவன். இந்த வம்சத்தினர் வேங்கி சாம்ராஜ்யத்தின் வடபகுதியில் கோதாவரிக்கு அப்பால் உள்ள பிரதேசத்தை சுதந்திர சிற்றரசர்களாக ஆண்டு வந்தார்கள். சலுக்க சக்கரவர்த்தி காஞ்சியின் மீது படையெடுத்து வந்தபோது ஆதித்தவர்மன் பல்லவ சக்கரவர்த்தியின் உதவிக்கு வர முடியாதபடி இடையில் புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்த்தனால் வழிமறிக்கப்பட்டான். விஷ்ணுவர்த்தனன் வேங்கியின் புராதான ராஜவம்சத்தை நிர்மூலம் செய்து தான் சிம்மாசனம் ஏறியதும், ஆனால் புலிகேசி தென்னாட்டில் இருந்து வாதாபிக்கு திரும்பி வருவதற்குள் விஷ்ணுவர்த்தனன் உயிர் துறக்க நேர்ந்ததும் நேயர்கள் அறிந்தவை. விஷ்ணுவர்த்தனனுடைய ஆட்சியையும் ஆயுளையும் அகாலத்தில் முடிவு செய்ய காரணமாக இருந்தவன் ஆதித்தவர்மன் தான். ஆனால் சில வருஷத்துக்கு பின்னர் மீண்டும் புலிகேசியின் பெரும் சைன்யம் வேங்கியை கைப்பற்ற வந்தபோது ஆதித்தவர்மன் தன்னுடன் மிச்சம் இருந்த வேங்கி சைன்யத்துடனே தென்திசை நோக்கி பின்வாங்கி மீண்டும் தாக்க சந்தர்ப்பத்தை நோக்கி காத்திருந்தான். மாமல்லர் மாபெரும் சைன்யத்தோடு வாதாபியின் பேரில் படையெடுத்த போது ஆதித்தவர்மனும் அவரோடு சேர்ந்து போருக்கு புறப்பட்டான். சேனாதிபதி பரஞ்சோதி 12 வருஷத்துக்கு முன்னால் தாம் இதே வடவெண்ணியின் அக்கறையில் புலிகேசியின் சேனா சமுத்திரத்தை பார்த்து பிரமிப்படைந்தது பற்றியும், மகேந்திர பல்லவர் மாறுவேடம் பூண்டு தன்னை பின்தொடர்ந்து வந்து புலிகேசியின் கண் எதிரே தன்னை விடுதலை செய்தது பற்றியும் விவரமாக சொல்லிக் கொண்டிருந்தார். மற்ற மூவரும் அதிசயத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தனர்.
மூவரிலும் ஆதித்தவர்மன் மிகவும் அதிசயப்பட்டான். அவனுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் புதியவனவாக இருந்தன. ஆகா, அந்த விசித்திர சித்தரை நேரில் பார்க்கும் பாக்கியம் இந்த கண்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று வருந்தினான். அப்போது மாமல்லர் சொன்னார், இலங்கை இளவரசன் கூட அடிக்கடி விதம் கூறி வருத்தப்படுவான். என் தந்தை என்பதற்காக நான் பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவரை பார்ப்பதே ஒரு பாக்கியம்தான். அவருடன் நெருங்கி பழகுவதற்கோ பல ஜென்மங்களிலே பாக்கியம் செய்திருக்க வேண்டும். 3 வருஷ காலம் அவர் என்னை அழைத்துக் கொண்டு தென் தேசமெங்கும் யாத்திரை செய்தார். இந்த மாதிரி வெண்ணிலவு பொழிந்த இரவுகளிலே நானும் அவரும் வெட்ட வெளியில் உட்கார்ந்து ஆனந்தமாக காலம் கழித்திருக்கிறோம். அவர் பிரயாணம் கிளம்பும் போது பரிவாதினி வீணையையும் உடனெடுத்து வருவார். வீணை தந்திகளை மீட்டி அவர் இசைப்பெல்லத்தை பெருக்கும் போது வானமும் பூமியும் நிசப்தமாய் நிச்சலனமாய் நின்று கேட்பது போல தோன்றும். அந்த நாத வெள்ளத்தை தடை செய்ய பயந்து காற்றும் நின்றுவிடும். மரங்களின் இலைகள் அசைய மாட்டா, பட்சி ஜாலங்களும் மௌன விரதம் பூண்டிருக்கும். அண்ணா, நிறுத்துங்கள். இப்படி நீங்கள் பேச ஆரம்பித்தால் எனக்கு சித்தம் கலங்கி விடுகிறது. யுத்தமும் இரத்த கலரியும் எண்ணத்திற்கு வீணை வாசிக்க கற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஆனந்தமாக கழித்துவிட்டு போகலாம் என்று தோன்றிவிடுகிறது என்றான் ஆதித்தவர்மன். மாமல்லர் கலகலவென்று சிரித்துவிட்டு சொன்னார், மகேந்திர பல்லவர் இதே மாதிரி வார்த்தைகளை ஒரு காலத்தில் சொன்னதுண்டு. உலகத்தில் மன்னர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு மண்ணாசை என்பது போய்விட்டால் இந்த பூ உலகமே சொர்க்கமாகிவிடும் என்று சொல்லுவார். உலகத்தில் யுத்தம் என்பதே உதவாது. வேல் வாள் முதலிய போர்க்கருவிகளையே யாரும் செய்யக்கூடாது. கொள்ளர் உலகிலே பூமியை உழுவதற்கு ஏற்கொழுக்களும் சிற்ப கலைஞர்களுக்கு வேண்டிய சிற்றுளிகளும் செய்யப்பட வேண்டும் என்று என் தந்தை அடிக்கடி கூறுவார். ஆனால் என்றைய தினம் சலுக்கன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்ததாக செய்தி வந்ததோ, அன்றைய தினமே அவரோடு மனம் அடியோடு மாறிவிட்டது. 1000 சிற்பிகள் 10000 சித்திரக்காரர்களை காட்டிலும் மதையான மீது வேல் எறிந்த இளைஞன் அவருடைய மனத்தை அதிகமாக கவர்ந்து விட்டான் என்று கூறிவிட்டு மாமல்லர் சேனாதிபதி பரஞ்சோதியை பார்த்து புன்னகை புரிந்தார். நமது சேனாதிபதி காஞ்சி நகரில் பிரவேசித்த அன்று நடந்த சம்பவத்தை தானே குறிப்பிடுகிறீர்கள்? அதை பற்றி ஒரு நாள் அவரிடமே நான் விவரமாக கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்று கூறினான் ஆதித்தவர்மன். என் தந்தையின் அபிமானத்தை நமது சேனாதிபதி கவர்ந்தது போல் வேறு யாரும் கவர்ந்ததில்லை. ஒவ்வொரு சமயம் எனக்கு அவர் மேல் பொறாமை கூட உண்டாயிற்று. மகேந்திர பல்லவர் என்னை புறக்கணித்து விட்டு சேனாதிபதிக்கே முடிச்சிட்டு விடுவாரோ என்று கூட சில சமயம் சந்தேகித்தேன். ஆனால் அதற்கு நானும் ஆயத்தமாக இருந்தேன். இன்றைக்கு கூட சேனாதிபதி ஒப்புக்கொண்டால் என்று மாமல்லர் சொல்லி வந்த போது தளபதி பரஞ்சோதி குறுக்கிட்டார். பிரபு, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். சாம்ராஜ்யம் சிம்மாசனம் எல்லாம் எனக்கு என்னத்திற்கு? பட்டிக்காட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் நான். என் தாயாரிடம் கல்வி பயின்று வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு காஞ்சிக்கு வந்தேன். 12 வருஷத்துக்கு மேல் ஆகியும் அந்த வாக்கை நிறைவேற்றிய பாடில்லை. இன்னும் நிரச்சர குச்சியாகத்தான் இருக்கிறேன். இந்த யுத்தம் முடிந்ததும் என் தாயாருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றப் போகிறேன். சிம்மாசனத்தை யாருக்காவது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால் இலங்கையில் இருந்து ஒருவர் வந்து காத்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு கொடுங்கள் என்றார். மாமல்லர் உடனே ஆதித்தவர்மனையும் சத்துருக்கனையும் பார்த்து கண்ணினால் சமிக்கை செய்ய அவர்களும் விஷயம் தெரிந்து கொண்டதற்கு அடையாளமாக புன்னகை புரிந்தார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.